வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம ரெட்ரோ ரெசிபீஸில் இட்லி தோசை மாவு இல்லாத சமயத்தில் ரொம்ப ஈஸியாகவும் டேஸ்டியாக அதே மாதிரி ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் இல்லைன்னா டின்னர் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை புதுசாக பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ், மைதிலிஸ் ரெட்ரோ ரெசிபீஸ் பக்கத்தில் இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. கூடவே வர பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ எல்லா அப்டேட்ஸும் உங்கள் நோட்டிஃபிகேஷனுக்கு வரும். அனில் பிராண்டோட வரகு சேமியா எடுத்திருக்கேன். இன்றைக்கி நான் டின்னர் பண்ண போகிறேன். நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட் கூட பண்ணிக்கலாம். ரொம்ப ஹெல்த்தியான டிஃபன் இது. இதை முதல்ல வாஷ் பண்ணிக்கிறதுக்காக நான் ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்திருக்கேன். இது தேவையான அளவு உப்பும் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் இருக்கட்டும். மூடி வச்சிடலாம். அப்புறம் ஒரு அலசினா மாதிரி அதை எடுத்து நம்ம தனியாக ஆவியில் வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். எல்லாமே ஒரு 2 நிமிஷம் தான். ஆவியில் வேக வைக்கிறதுக்காக அலசிட்டு எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் இட்லி தட்டில் கூட நீங்கள் வேக வச்சுக்கலாம். நான் ஒரு வானலியில் அதை அப்படியே உள்ளே இறக்கி மூடி வச்சுருக்கேன். 2 மினிட்ஸ் போதும். கேஸை ஆஃப் பண்ணிவிட்டு 2 நிமிஷத்துக்கு அப்புறம் உடனே திறக்க வேண்டாம், அப்படியே இருக்கட்டும். கொஞ்சம் ஆறுன அப்புறம் பார்க்கலாம். இப்போ எடுத்து பார்த்தீங்களா, நல்லா பொல பொலன்னு சாஃப்டாக வெந்திருக்கும் பாருங்கள். நான் ஒரு 3 மினிட்ஸ் தான் வச்சேன். நல்லா வெந்தாச்சு. இப்போ தாளிப்புக்கு 2 டீஸ்பூன் எண்ணெயில் கொஞ்சம் கடுகு, உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, 2 வரமிளகாய் சேர்த்துருக்கேன். அது பொரிஞ்சதும் பொடியாக நறுக்கி வச்சுருக்க ஒரு வெங்காயம், 2 பச்சை மிளகா நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வெங்காயம் சாஃப்ட் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. இந்த அனில் பிராண்டில் நிறைய சேமியா வருது. வரகு, கேழ்வரகு எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குது. ரொம்ப நியூட்ரிஷியஸ் இது. இப்போ நம்ம ஆவியில் வச்சதை எடுத்து நம்ம அதில் போட்டுடலாம். எப்படி பொல பொல பொலன்னு இருக்குது பாருங்கள். ஏற்கனவே உப்பும் போட்டிருக்கோம். நீங்கள் இந்த சமயத்தில் டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம், இல்லைனா தூள் உப்பு சேர்த்துக்கோங்க. வெங்காயமும் நல்லா வதங்கியிருக்கு. இப்போ நான் அதில் இந்த வரகு சேமியாவை சேர்த்துடுறேன். மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க. மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா சூப்பரான டிஃபன் ரெடி. இதை வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, டயபெட்டிக் பேஷண்ட்ஸ், விட்டமின் B12 டெஃபிஷியன்சி இருக்கவங்க எல்லாருமே இந்த மில்லட்ஸ் எடுத்துக்கலாம். கடைசியாக கருவேப்பிலையும் லெமனும் பிழிஞ்சிக்கலாம். லெமன் வேண்டாம்னு நினைக்கிறவங்க நீங்கள் தவிர்த்துருங்க. இது கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இதை ஆவியில் வேக வச்சு நீங்கள் முன்ன நாள் எடுத்து வச்சிட்டிங்கன்னா நெக்ஸ்ட் டே மார்னிங் கூட 5லேருந்து 10 நிமிஷத்துக்குள்ளே ஈஸியாக பண்ணிடலாம். ஹெல்த்தியாகவும் இருக்கும். இட்லி தோசை மாவு இல்லாத சமயத்துலேயோ இல்லை க்ளூட்டன் ஃப்ரீயாக சாப்பிட்ணுன்னு நினைக்கிறவங்க இதை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணலாம். இந்த அப்லோடு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா ஒரு லைக் கொடுங்க. நம்மளோட சேனல் மைதிலிஸ் ரெட்ரோ ரெசிபீஸையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் மறக்காமல் ஆன் பண்ணிக்கோங்க. அப்போ எல்லா அப்டேட்ஸும் உங்கள் நோட்டிஃபிகேஷனுக்கு வரும். தேங்க்யூ.